மீண்டும் வாயை கொடுத்து பொய்ய சொல்லி மாட்டிக்கொண்ட ஆடு. பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு நடுத்தர மக்களுக்கு வாங்கக்கூடிய மருந்தினுடைய விலை குறைவா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பிரதம மந்திரி மருந்தகத்தை ஆரம்பிச்சாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அதுக்கு அனுமதியும் கொடுக்க மாட்டாரு. அது வந்தாங்கன்னா தடையும் போடுவாரு. அதற்கு நேற்று அவர் புதுசா முதலமைச்சர் மருந்தகம் அப்படியே காப்பி அடிச்சு அந்த மருந்தகத்தை கொண்டு வந்து தனியா எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா? இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் புழுகுனா எங்க போகுது? ஆனா ஒரு தடவை நேர்ல பார்த்தா எப்படி யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆனப்பலான்னு கேட்கணும். மேட்ரு என்னன்னா மலிவு விலைக்கு மருந்தகம்னு சொல்லிட்டு 2008லயே இந்தியா லெவல்லே ஓபன் ஆயிருக்கு. 2010ல இருந்தே நம்ம தமிழ்நாட்டுல கூட்டுறவு சங்கங்கள் மூலியமா இந்த மலிவு விலை மருந்தகங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஜெயலலிதா பீரியட்ல அம்மா மருந்தகம் அப்படின்னு சொல்லி அதை பேர் மாத்தி அதுக்கப்புறம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப அதுல சின்ன சின்ன இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் பண்ணி முதல்வர் மருந்தகம்னு சொல்லி ஓபன் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் மறைச்சு கொஞ்சம் கூட வாய் கூசாம என்னமோ மோடி தான் உட்கார்ந்து யோசிச்சு ஏழை மக்களுக்காண்டி யோசிச்சு ஒரு மலிவு விலை மருந்தக திட்டத்தை அறிவிச்சதா அந்த ஆடு உட்கார்ந்து புளியுது. பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு நடுத்தர மக்களுக்கு வாங்கக்கூடிய மருந்தினுடைய விலை குறைவா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பிரதம மந்திரி மருந்தகத்தை ஆரம்பிச்சு. நீ ஒரு டுபாக்குரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் பார்க்கணும்னு சொன்னா. நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா?